சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கீதாச்சாரத்தை பற்றி, கிருஷ்ணரை பத்தியும் மகாபாரதத்தை பற்றியும் மகாபாரதத்துல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் பற்றி நிறைய தகவல்கள் பார்த்திருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோட சில பிளேலிஸ்ட்ல பின் பண்ணிருப்போம். உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க. சரி, பதிவுக்குள்ள போகலாம். பாரத போர்ல இரு பெரும் சேனைகள் அணிவகுத்து நிக்குது. பரந்தாமன் துணையோட பஞ்ச பாண்டவர்களோட படை ஒரு புறம், பரந்தாமன் சேனைகள் கொண்ட துரியோதனன் படை ஒரு பக்கம் இருக்கிறாங்க. யுத்தம் தொடங்க போகுது. திடீர்னு யுத்த காலத்தோட நடுவுல தேரை செலுத்த அர்ஜுனன் பகவான் கண்ணனை வேண்டுறான். பகவானும் அப்படியே செய்யறாரு. அங்க தன்னோட குடும்பத்தார் எதிரும் புதிருமா இருக்கிறத பார்த்து ரொம்பவே மனம் சஞ்சலம் அடையறான். தன்னோட கையில இருக்கக்கூடிய காண்டிபத்தை கீழே போட்டுட்டு பகவான் கிட்ட அழுது புலம்புறான். தான் எப்படி தன்னோட குடும்பத்தாரை எதிர்த்து சண்டை போடுறது அப்படின்னு. அதுக்கு பகவான் அர்ஜுனனுக்கு சொன்ன பாடங்கள், வாழ்க்கை வழிமுறைகள், கடமைகள் பகவத்கீதைன்னு அழைக்கப்படுது. அந்த பகவத்கீதையோட சாரம்னா இந்த கீதாச்சாரம். பகவத்கீதையோட சாராம்சத்தை கீதாச்சாரம்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையோட ஆழ்ந்த தத்துவத்தையும் வழிமுறையும் அழகா எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கிறதுதான் இதோட ரொம்ப பெரிய பலம் மற்றும் சிறப்பு. உலகத்தோட தலை சிறந்த மறைகள்ல பகவத்கீதை ஒரு முக்கிய பங்கு உண்டு அப்படின்னா அதோட சாராம்சமான கீதாச்சாரத்துக்கும் ரொம்ப பெரிய பங்குன்றது உண்டு. அதோட உண்மையான அர்த்தத்தை என்னன்றத பத்தி பார்க்கலாம். பயன் தராத விஷயங்களுக்கு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? தேவையில்லாம நீங்க யார பார்த்து பயப்படுறீங்க? உங்களை யாரால கொல்ல முடியும்? உண்மையில ஆத்மா அப்படின்னு ஒண்ணு பிறக்கவில்லை, அது இறக்கவும் இல்லை. கடந்த காலத்தில் உங்களுக்கு என்ன நடந்திருந்தாலும் அது உங்கள் நன்மைக்காகவே. நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் யாவும் நம் நன்மைக்கே. இனி வரும் காலங்களில் நடக்க இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் நன்மைக்கே. கடந்த கால நிகழ்வுகள் பற்றி தேவையின்றி வருத்தப்பட வேண்டாம். எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் மற்றும் சிந்தனைகளை விடுவியுங்கள். நிகழ்காலம் தெளிந்த நீரோடையை ஓடிக்கொண்டிருக்கும். நீங்கள் எதை இழந்து விட்டீர்கள் என்று அழுகிறீர்கள்? நீங்கள் பிறக்கும் போது என்ன கொண்டு வந்தீர்கள்? அதை இழப்பதற்கு நீங்கள் உருவாக்கியது என்று நினைக்கும் பெருமைப்படும் அனைத்துமே அழிக்கப்படும் அல்லது அழிந்துவிடும். நீங்கள் இந்த வாழ்க்கைக்கு வரும்போது எதையும் கொண்டு வரவில்லை. இந்த வாழ்க்கையை வாழும் போது எதையும் தூக்கி கொண்டிருக்கவில்லை. மேலும் இந்த உலகை விட்டு உயிர் விலகும் போது நீங்கள் எதையும் எடுத்து செல்லவும் முடியாது. நீங்கள் எடுத்த ஒவ்வொரு பொருளும், நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு பொருளும் இங்கிருந்து எடுக்கப்பட்டவையே அன்றி நீங்கள் படைத்தவை என்று ஒன்றும் இல்லை. எல்லாமே அந்த பரம்பொருளுடையது. மாற்றம் ஒன்றுதான் பிரபஞ்சத்தின் மாறாத விதி. மரணம் என்று நீங்கள் நினைப்பது உண்மையில் நிஜ வாழ்க்கை. ஒரு கணத்தில் ஏழை பணக்காரர் ஆவதும் மறுகணம் அவன் ஏழை ஆவதும் அவன் வகுத்த வழி. இன்று எது உன்னுடையதோ அது நாளை வேறொருவனுடையது, மறுநாள் அது மற்றவர் வசம் ஆகிறது. எதுவும் நிரந்தரம் இல்லை. இங்கு உன்னுடையது என்று ஒன்றும் இல்லை. எல்லாம் எல்லாவற்றுக்கும் சொந்தம். இது சத்திய உண்மை. உங்கள் உயிரை சுமக்கக்கூடிய உடல் உங்களுடையது அல்ல, அல்லது நீங்கள் அந்த உடலை சொந்தம் கொள்ளவும் முடியாது. இந்த மனித பூத உடல் முறையே இந்த உடல் பூமி, காற்று, நீர், நெருப்பு மற்றும் விண்வெளி ஆகிய பஞ்ச பூதங்களை கொண்டுள்ளது அல்லது அதனால் வடிவமைக்கப்பட்டது. ஆனால் ஆத்மா உறுதியானது மற்றும் அழியாதது. அப்படியானால் நீங்கள் என்ன? உங்களை முழுவதுமாக இறைவனிடம் சரணடையுங்கள். இறைவன் ஒருவனே உங்களுக்கு நிரந்தர ஆதார புருஷன். அவனே உங்களை வாழ்விப்பவன். இந்த உண்மையை உணர்ந்தவர் கவலை அற்றவன், பயம் அற்றவன் மற்றும் துயரங்களையும் கடந்தவன். நீங்கள் எதை செய்தாலும் அவன் திருவடி சமர்ப்பித்து விடுங்கள். நீங்கள் இதை முழுமையாக செய்யும் போது பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் இருந்து விடுபட்டு உண்மையான பேரின்பம் சென்றடைய நமக்கு வழிவகுக்கும். இதோட விளக்கம் என்னன்னா, பிரபஞ்சத்தின் சமநிலை அதோட எந்த பகுதிகளில் இருந்தும் மற்றும் வெளிப்புறமும் குறுக்கிட்டால் தொந்தரவு ஏற்படும் பொழுதெல்லாம் நித்திய சமநிலையின் சக்தி என நான் என்னை வெளிப்படுத்துவேன். ஒற்றுமையாக இருப்பவர்களின் பாதுகாப்பிற்காகவும் எல்லாவற்றையும் சீர்படுத்தவும் ஒவ்வொரு நேரத்திலும் நானே அவதாரம் எடுப்பேன். இதை சொன்னது பகவான் கிருஷ்ணர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் பார்க்கலாம் மகாபாரதத்தை பத்தியும் கிருஷ்ணரை பற்றியும். நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட வரும்.